எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம். ஹலோ. போல் இருகரம் கூப்பி கரம் தாழ்த்தி இசைத்தேன் என் வணக்கம். ஆலைகளை நேசித்தோர் மத்தியில் ஏழைகளை நேசித்த கரிசல் நாயகன் தார்கோல் ஏந்திய சிறார்களின் கையில் எழுதுகோலை ஏந்த வைத்த சரஸ்வதி தேவியின் அருமை புதல்வன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடியன் முப்பாலை தன் நெஞ்சிலே சுமந்து மடிப்பிச்சை ஏந்தி கல்வி கண்ணை திறந்து வைத்த படிப்பறியா பாவலன் கல்வியின் காவலன் நாவடக்கி பேசும் நாவலன் ஐயா காமராசரை வணங்கி இப்பள்ளியின் முன்னாள் மாணவன் நா பிரகலாதன் இந்திய ராணுவம் ஓய்வு ஆகிய நான் என் வாழ்த்துப்பாவை தொடங்குகின்றேன். உங்கள் காது கோப்பைகளை கூடாக ஊற்றுகிறேன், பருகுங்கள். எதிர்ப்புகள் எது வந்த போதிலும் தன் கடமையை செவ்வனே செய்து தடைகளை தகர்த்தி ஊருக்கு பெயர் வாங்கி தந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி சாமி நாயுடு அவர்களே, இந்த ஊருக்காக தன்னலமின்றி பொதுநலத்துடன் போராடி இந்த ஊருக்கு நற்பெயர் வாங்கி தந்த இந்த பள்ளியின் உறுப்பினராகவும் முன்னாள் தலைவராகவும் இருந்த எங்கள் அண்ணன் ரே நம்மாழ்வார் நாயுடு அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற கோட்பாட்டை நெஞ்சமெனும் நிலத்திலே நேர்மை எனும் விதையை விதைத்து ஏழை மாணவர்களின் வாழ்வில் ஒளி தீபத்தை ஏற்றி தன்னலமின்றி பொதுநல பார்வையோடு நடமாடும் இந்த மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, பள்ளியின் தூணாக பிள்ளைகளை காக்கும் அரணாக விளங்குகின்ற உண்மை கலந்த வெண்மை உள்ளத்துடன் பணியாற்றி மேலாண்மை குழுவை மேம்படுத்தி நேரம் பார்க்காது உடலை பொருட்படுத்தாது சிறந்த பள்ளிக்கான விருதை பெற்றுத் தந்த தன்னடக்க நாயகி தலைமை ஆசிரியை திருமதி ரே கலைச்செல்வி அவர்களே, பாலைவனத்திலும் பால்மலையாய் சகாராவிலும் தந்தன சாரலாய் முகம் குளிக்காது வந்தாரை வரவேற்க காத்திருந்த ஆசிரியை திருமதி சே கீர்த்தனா அவர்களே, மெழுகுவர்த்தி போல் தான் உதவினாலும் கருவினாலும் மாணவர்களின் வாழ்வில் இருளை அகற்றி அருளை பாய்ச்சி நாளைய இந்தியாவின் பூநூலை உருவாக்கி அவர்களை செங்கலில் போல் ஒளிவீசச் செய்து மங்கா புகழை பெற்று தருவதற்கு 24 மணி நேர சூரிய புத்திரர்களாக இரண்டாம் பிரம்மங்களாக விளங்குகின்ற நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர் அவர்களுக்கும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் இன்றைய குழந்தைகளே, நாளைய இந்தியாவின் நாடி குறிப்புகளே, அப்துல் கலாம்களே, கல்பனா சாவ்லாக்களே, உங்கள் அனைவரையும் வஞ்சமில்லா நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து 247 எழுத்துக்களின் சொந்தக்காரி தமிழன்னையின் ஆசீர்வாதத்துடன் என் வணக்கத்தை வாழ்த்துறை மூலம் இணைக்கின்றேன். மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய 5 நிமிட வரைதான். மாணவர்களே, தூய மொழியிலே பேசினால் புரியாது, சிறு பிள்ளைகளாக இருப்பதால் வழக்கு மொழியிலே பேசலாம் என்று இருக்கின்றேன். இப்போது நான் நேரம் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் அரும்பு குழந்தைகளிடம். நேரம் என்பது என்ன? நிமிடங்களின் பிரதிபலிப்பு. ஒரு நிமிடம் தானே என்று அலட்சியப்படுத்த வேண்டாம். சிலரின் தலையெழுத்தை மாற்றியதே அந்த ஒரு நிமிடம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நேரத்தின் அருமை தெரிய வேண்டுமா? தடகள போட்டியிலே கலந்து கொண்டு 14 தங்கம் 6 வெள்ளி 3 வெண்கலம் பதக்கங்களை வென்ற சாதாரண மாநகராட்சி பள்ளியிலே படித்த கேரளா மாநிலத்தில் கோழிக்கோடு என்ற கிராமத்தில் பிறந்த திருமதி பி.டி. உஷா அவர்களை கேட்டால் தெரியும் ஒரு நிமிடத்தின் அருமை. ஒரு நிமிடம் தாமதமாக போய் தேர்வு எழுத முடியாமல் போன மாணவனை கேட்டால் தெரியும் ஒரு நிமிடத்தின் அருமை. ஒரு நிமிடம் தாமதமானதால் விமானத்தில் புகைவண்டியில் பயணம் செய்ய முடியாமல் அரிய வாய்ப்புகளை தவறவிட்டவர்களை கேட்டால் ஒரு நிமிடத்தின் அருமை புரியும். நேரத்தை மட்டும் பின்பற்றாமல் படுத்து தூங்கியிருந்தால்
கணித மேதை ராமானுஜம் அவர்கள் பல தேற்றங்களை கண்டுபிடித்திருக்க முடியுமா? நேரத்தை அலட்சியப்படுத்தி இருந்தால் ஒளிவரைவு எனப்படும் கிராமபோன் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்திருக்க முடியுமா? நேரத்தை வீணடித்திருந்தால் இயற்பியல் தந்தை சர்சி ராமன் அறிவியல் துறையில் நோபல் பரிசை பெற்றிருக்க முடியுமா? மகாத்மா காந்தியடிகள் நமக்கென்ன என்று தூங்கியிருந்தால் நமக்கு என்ன என்று தூங்கியிருந்தால் நாள்படி நேரப்படி அகிம்சை வழிகளில் போராட்டத்தை நடத்தாமல் போர்வையை போர்த்துக் கொண்டு படுத்திருந்தால் இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்க முடியுமா? நோயாளிகளுக்காக ஒருவரிடம் பணம் கேட்ட போது கையிலே எச்சிலை குத்திவிட்டவனை பார்த்து எனக்கான பரிசை தந்துவிட்டாய், இந்த ஏழை குழந்தைகளுக்காக என்ன தரப்போகிறாய் என்று கேட்ட அந்த அன்னை தெரேசாவை மறக்க முடியுமா? நேரம் என்பது அணிகலன் தங்கத்தை விட மேலானது மாணவர்களே. நேரம் என்பது அணிகலன் தங்கத்தை விட மேலானது மாணவர்களே. தங்கத்தை துளைத்தாலோ விற்றுவிட்டாலோ மீண்டும் வாங்கிவிடலாம். ஆனால் நேரத்தை வீணடித்தாலோ விற்றுவிட்டாலோ திரும்பி வாங்க முடியாது. ஏனென்றால் காலம் பொன் போன்றது, கல்வி கண் போன்றது. பருவத்தே பயிற்சியுவது போல நேரத்தில் உறங்கி நேரத்தில் விழித்து நேரத்தை கடமைகளை முடித்திட வேண்டும். மாணவ மாணவிகளே, அதிகாலையில் எழுந்து ஒருவன் படிக்கின்றானோ, அதிகாலையில் எழுந்து எவன் ஒருவன் படிக்கின்றானோ அவனின் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் என்று அறிவியல் ஆராய்ச்சியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பல குழந்தைகளின் உடல் வளர்ச்சி இல்லாத காரணம் உரிய நேரத்தில் காலை உணவை சாப்பிடாமல் இருப்பதுதான். அந்த காலை உணவுதான் உடம்பிற்கு மிகவும் முக்கியமாகும். காலை உணவை 8 மணிக்குள் அருந்துவிட்டு நிறைய தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும். தவிர்த்தால் ஹீமோகுளோபின் குறைந்து ரத்த சோகை ஏற்பட்டு வளர்ந்தபின் பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும். ஆகையால் காலை உணவை தவிர்க்க வேண்டாம் மாணவ மாணவிகளே. ஆகையால் பெற்றோர்களும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போதெல்லாம் படிப்பதை விட இரவெல்லாம் கண் விழித்து செல்போன் பார்ப்பது அதிகமாகிவிட்டது. தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து பார்த்தால் செல்போன்களில் இருந்து வெளிவரும் நீல ஒளி கண்களுக்குள் பாய்ந்து கண்கள் உலர்ந்து ரெட்டினா என்ற நோய், அதாவது விழித்திரை கிழிந்து கண்கள் தெரியாமல் போய்விடும். ஆகையால் மாணவர்களே, பாடத்திட்டங்களுக்கு மட்டும் செல்போனை பயன்படுத்திக் கொண்டு மற்ற நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். சீனாவில் ஒரு மாணவன் தொடர்ந்து 8 மணி நேரம் செல்லில் கேம் விளையாடியதால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு மூளை செயலிழந்து விட்டது. மாணவர்களே, எழுகின்ற நேரம் சரியாக இருக்குமேயானால் வாழுகின்ற நேரம் அதிகரிக்கும். உங்கள் மூளைக்குள் அறிவு மின்சாரம் பாயும். சிந்தனை துளிகள் குளிர்விடும். 1 நிமிடம் தாமதித்தால் 1000 வினாக்களுக்கு கிடைக்காத விடை. போட முடியாது வாழ்க்கையில் வெற்றி நடை. அதிகாலை எழுந்து சூரியனை பார்த்தீர்கள் என்றால் வைட்டமின் டி என்ற குறைபாடு ஏற்படும். எலும்புகளில் பலம் இருக்காது. தீயவற்றை கழித்து நல்லதை பெருக்கி நன்னெறிகளை வகுத்து படிக்கின்ற நேரத்தை கூட்டி வாழ்ந்து பாருங்கள் மாணவர்களே. எதிர்கால கணக்கு சரியாக இருக்கும். ஒரே ஒரு கணக்குடன் என் முறையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள் மாணவர்களே? ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? இல்ல, ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 365. ஒரு சராசரி மனிதன் வாழும் ஆண்டுகள் தோராயமாக 75 ஆண்டுகள் எடுத்துக் கொள்வோம். நாட்கள் 75 × 365 27,375 நாட்கள். 5 வருடம் வரை நாம் ஒன்றும் அறியாத பருவம். அதாவது 5 × 365 1825 நாட்கள். எதுவுமே அறியாமல் கடந்துவிடும் குழந்தை பருவம். 1ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரை சராசரி 17 ஆண்டுகள். 17 × 365 6205 நாட்கள். 27,375 நாட்களை 24 மணி நேரத்துடன் பெருக்கினால் வருவது 6,57,000 மணி நேரங்கள். இதில் நாம் தூங்கும் நேரம் 8 மணி நேரம். 27,375 × 8 2,19,000 மணி நேரங்கள் நாம் தூங்கி கழிக்கின்றோம். ஒன்றுமே அறியாத பருவ வருடங்கள் 5. 5 வருடத்திற்கு 1825 நாட்கள். 1825 × 24 43,800 மணி நேரங்கள். ஆக மொத்தம்
6,57,000 மைனஸ் 2,19,000 மைனஸ் 43,800 இசிக்கல் டு 3,94,200 மணி நேரங்கள் தான் நாம் வாழும் நேரங்கள். இந்த 3,94,200 மணிகளை 24 மணி நேர கணக்கில் வகுத்தால் 16,425 நாட்கள் தான். இந்த நாட்கள் தான் நீங்கள் வாழ வேண்டும், படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும். பார்த்தீர்களா மாணவர்களே, நாம் வாழும் மொத்த நாட்கள் 16,425 எல்லாம் கழித்தது போக வாழும் வருடங்கள் வெறும் 45 வருடங்கள் தான். ஆகவே மாணவர்களே, சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எதிர்த்து நிற்பவன் இறைவனே என்றாலும் தோற்று போவான். இதைத்தான் வள்ளுவன் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்க்க கூலி தரும் என்றார். நான் படித்த பள்ளியிலே உரையாற்ற அழைப்பு விடுத்தமைக்கு மீண்டும் ஒருமுறை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டு தலைமுறை என்று கூறிக்கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.